மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாக விளங்குகிறது. இத்தலத்தில் முருகனின் வேலுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. அசுரனை வென்ற முருகன் இந்த தலத்தில் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டார். சிவனின் பெயரால் இத்தலம் திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடான திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் சன்னதி மேற்கு திசையில் உள்ள ராஜகோபுரத்தின் உள்ளே மூலவர் கடலை நோக்கியபடி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் இங்கு மட்டும் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. மூன்றாவது படை வீடான பழனிமலை மிகவும் புராதனமான கோயிலாக விளங்குகிறது. இக்கோயில் குன்றின் மீது அமைந்துள்ளது. இத்தல முருகன் தண்டாயுதபாணி சுவாமி என்ற திருநாமத்துடன் வணங்கப்படுகிறார். பங்குனி உத்திரம், தைப்பூசம், கந்தசஷ்டி, அக்னி நட்சத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிவித்து காவடி எடுத்து நடைபயணமாக இங்கு வந்து பழனி ஆண்டவரை தரிசனம் செய்வர். நான்காம் படை வீடான சுவாமிமலையில் இருக்கும் அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் விளங்குகிறது. இங்கு சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்து சுவாமிநாதனாக முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றனர். தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு மகிழ்ந்தார் சிவன். அதுவும் தன் பிள்ளை குருவாக வீற்றிருக்க தானே சீடனை போல் அமர்ந்து கேட்டார். அதனால் சிவகுருநாதன் என்ற பெயரையும் இத்தல முருகப்பெருமான் பெற்றார். அதேபோல ஐந்தாம் படை வீடான திருத்தணியில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் இங்கு வந்து கோபுரம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததாக கூறப்படுகிறது. கோபம் தணித்த இடம் என்பதால் தணிகை என இத்தலம் பெயர் பெற்றதாக வரலாறு. இங்கு முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட சந்தனம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதனை பக்தர்கள் நீரில் கரைத்து குடிப்பதால் நோய் நீங்கும் என்பது நம்பிக்கை. மதுரை மாவட்டத்தில் சோலைமலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 6வது படை வீடாகும். சாதாரணமாக நாவல் மரத்தில் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில் தான் பழுக்கும். ஆனால் இத்தலத்து நாவல் மரத்தில் மட்டும் பழங்கள் முருகனின் திருவருளால் சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் அதிசயத்தை காணலாம்.